நான் உங்க தீரா பேசுறேன். ஒரு நாள் ஒரு இளைஞன் காட்டுல போயிட்டு இருந்தான். அப்போ அவன் முன்னாடி ஒரு பூதம் தோன்றுச்சான். பூதம் சொல்லுது, உன் வீட்டுல நான் 7 குடம் தங்கம் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. அவன் அவசரமா வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறான். பார்த்தா 6 குடம் நிறைஞ்சிருக்கு, ஒரு குடம் மட்டும் பாதியில இருக்கு. அது அவனுக்கு பிடிக்கல. இது ஃபுல்லா ஆகணும்னு சொல்லி மனைவி குழந்தைகளோட நகைகளை எல்லாம் அந்த குடத்துல போடுறான். அதுக்கப்புறம் அவனோட சம்பளத்தை வச்சு நகைகளை வாங்கியும் அதுல போட்டான். ஆனா நிரம்பல. வீட்டுல சாப்பாடு இல்ல, குடும்பம் பட்னி. ஆனா அவன் கவனம் ஒரு குடம் தான். இப்படி போயிட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து நோய்பட்டாங்க. அவன் பூதத்தையே நினைச்சான். பூதம் திரும்பியும் வந்துச்சு. பூதம் சொல்லுச்சு, இது பேராசை இல்லாதவர்களுக்கு உதவும் குடம். நீ நல்லா வாழ்ந்து மத்தவங்களுக்கும் உதவி இருந்தா அந்த 7வது குடம் 14ஆவே நிறைஞ்சிருக்கும். ஆனா உன் பேராசை உன்னோட குடும்பத்துக்கும் செய்யல, உன்னை சுத்தி இருக்கும் மக்களுக்கும் ஒன்னும் செய்யல. அதனால உன் பேராசைக்கான பரிசுன்னு சொல்லி பூதமும் 7 குடமும் மறைஞ்சு போச்சு. கதையின் கருத்து: ஆசை இருக்கலாம், ஆனா அளவுக்குள்ள இருக்கணும். பேராசை இருந்தா கையில இருக்கிறதும் போயிடும்.